அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து வரும் விஜய் அவர்களின் இல்லத்திற்கே நேரடியாக சென்று வாழ்த்துக்களை பெற்று வருவதோடு தற்போது முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகரிக அரசியலின் வெளிப்பாடாக கருதப்படும் இந்த அரசியல் தலைவர்களின் சந்திப்பில் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்கள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று வாழ்த்து பெற்றதோடு தற்போது அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக சென்னை மண்ணடிக்கு வருகை தந்திருந்த தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் IUML கட்சித் தலைவரான காதர் மொய்தீனை சந்தித்துவிட்டு தற்போது அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். இந்நிலையில் அண்மை செய்தியாய் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் சென்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்தியதற்கு தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது நன்றியை உரித்தாக்கி கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். நேற்றைய தினம் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்ற விஜய் அவர்கள் அவரிடம் வாழ்த்து பெற்றார். பின்னர் அங்கிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் அண்ணாநகர் இல்லத்திற்கு நேரடியாக சென்றார். அங்கு வைகோ மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் பாமக தலைவர் அன்புமணி அவர்களையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் அவர்களுடைய இல்லத்திற்கே நேரில் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றார். இந்நிலையில் தற்போது சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய IUML தலைமை அலுவலகத்திற்கு சென்று அதன் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் மற்ற தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதற்கிடையே அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த வாழ்த்துக்களுக்காக முதலமைச்சர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.
முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த புரட்சித் தாய் சின்னம்மாவுக்கு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் அண்மைச் செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.